ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளதான தேவன். உடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து புரிந்து அதன் பிரகாரமாக வாழுகிறதற்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தை கட்டப்படின ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவஜனங்களே, நாம் தொடர்ந்து படித்து வருகிற பிரகாரமாக கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் யோசேப்புடையதான வாழ்க்கையை குறித்து படித்து வருகிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அவர் கைவிடப்படுகிறார், வெறுக்கப்படுகிறார். கடைசியிலே அவர் விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட இடத்திலும் கூட ஒரு சில விதமான தவறுகள் இவர் மீது செலுத்தப்பட்டு இவரை சிறையிலே போடுகிறார்கள். சிறையிலும் அவருக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கிறது. சிறையிலே அவரோடு கூட இருந்ததான 2 மனிதர்கள் அவர்கள் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். அதற்கு அப்புறமாக யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி, ஒருவருக்கு பதவி உயர்வு வரப்போகிறது, உங்களுக்கு பதவி கிடைக்க போகிறது, உங்களுக்கு பதவி வரும்போது நீங்கள் என்னை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே அது முடிந்ததற்கு அப்புறமாக ஒரு 2 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். வசனம் 1 14 வரையிலும் பார்க்கிறதான போது பார்வோனுடையதான அந்த சொப்பனத்தை பார்க்க முடியும். என்ன சொப்பனம் என்று சொன்னால், ஒரு நாள் அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். அதற்கு அப்புறமாக கொஞ்ச நேரம் தாண்டி மறுபடியுமாக தூங்குகிறான். அந்த தூக்கத்திலும் இன்னும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அது என்னவென்று சொன்ன வசனம் 5 சொல்லுகிறது, நல்ல செழுமையுமான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். இந்த 2 சொப்பனங்களையுமே பார்வோன் காண்கிறார். இது கண்ட மாத்திரத்திலே பார்வோன் அவனுடைய மனம் கலங்கி போய் கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறார். இது என்ன சொப்பனம்? 2ம் ஏகதேசம் ஒன்று போன்று இருக்கிறது. ஆனால் இது எப்படி நடக்கிறது, என்ன நடக்க போகிறது என்கிறதான குழப்பத்திலே பார்வோன் காணப்படுகிறான். இப்போது இந்த பார்வோனுக்கு இந்த சொப்பனத்திலிருந்து அர்த்தம் எப்படியாவது தெரிந்தாக வேண்டும். எனவே அந்த தேசத்தில் இருக்கிறதான மந்திரவாதிகள் அல்லது மிகவும் அறிவு சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதான சாஸ்திரிகளையும் அவர்கள் அழைத்து அதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் யாராலையும் அந்த அர்த்தத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது வசனம் 9 பார்க்கும்போது, பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் குற்றம் செய்து அந்த சிறையிலே இருக்கிறதான போது அங்கு எபிரேய மனுஷன் ஒருவன் இருக்கிறான். நானும் தலையாரிகளின் தலைவனும் ஒரு சொப்பனத்தை கண்டோம், அதனுடையதான அர்த்தத்தையும் அவன் சொன்னான். அவனை அழைத்து வந்தால் அந்த சொப்பனத்தினுடையதான அர்த்தத்தை சொல்லுவான் என்கிறதை இவன் இந்த பார்வோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். யோசேப்பு சிறையிலே காணப்படுகிறான். ஏகதேசம் 2 வருடங்களுக்கு அப்புறமாக இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நடக்கும்போது இந்த பானபாத்திரக்காரன் இதை நினைவு கொள்ளுகிறவனாக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, சில நேரங்களிலே தேவன் மௌனமாக இருப்பது போல தோன்றினாலும் அவர் தமது திட்டத்திற்கான காரியங்களை எல்லாம் சரியாக அவர் செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். வசனம் 14 16 வரையிலும் பார்க்கிறதான போது பார்வோன் யோசேப்பை அழைக்கிறவனாக இருக்கிறான். பார்வோன் யோசேப்பை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறார்கள்? அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரசம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்.
பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறான். நீ அதற்கு பதில் சொல்லுவாய், அர்த்தம் சொல்லுவாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறதை பாருங்கள், வசனம் 16 யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். யோசேப்பு அவனுக்கு தேவன் எல்லாவிதமான காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்கிறது தெரியும். ஆனாலும் எந்த விதமான அந்த பெயரையோ பெருமையோ யோசேப்பு எடுத்துக்கொள்ளாமல் அவன் தன்னுடைய தேவனுக்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் தள்ளப்படுகிறான், சிறையிலே காணப்படுகிறான், வெறுக்கப்படுகிறான். எல்லா நிலைமையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கொடுக்கிறதான அந்த கனமும் மகிமையும் அவன் கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஒரு சில விதமான உயர்வுகள் வருகிறதான போது நாம் தேவனை மறக்கிறவர்களாக இருப்போம். எல்லாத்துக்குமே நம்முடைய சுயத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. மாறாக தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். யோசேப்பு தன்னைத்தான் உயர்த்தவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினான். எனவே உண்மையான ஊழியர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்கே மகிமை அளிக்கிறவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்றைக்காவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் அந்த துதியும் புகழ்ச்சியும் நீங்கள் எடுத்தது உண்டா? அப்படி ஒருவேளை எடுத்தது உண்டு என்று சொன்னால் அதிலிருந்து நாம் மாற வேண்டியது அவசியம். வசனம் 17 32 வரையிலும் பார்க்கும்போது பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகிறான். அதற்கு யோசேப்பு தேவன் வெளிப்படுத்துகிறதான அந்த ரகசியத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதே சொப்பனத்தை பார்வோன் சொல்லுகிறான். வசனம் 25 யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், அப்போது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தான் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷங்களாம். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. பாருங்கள், சொப்பனம் ஒன்றுதான், ஆனால் அதனுடைய அர்த்தம் ஒன்றுதான். தேவன் வரப்போகிறதான காரியங்களை 2 முறை உமக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் உமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்வோனுக்கு தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருந்ததான அந்த உறுதிப்பாட்டை யோசேப்பு அந்த சொப்பனத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 33 45 வரையிலும் பார்வோனுக்கு யோசேப்பு ஒரு ஆலோசனை வழங்குகிறார். சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னது மாத்திரமல்ல, மாறாக அதை எப்படி கையாளுகிறது. பஞ்சம் வரப்போகிறது, ஜனங்கள் பட்டினியால் அழிய போகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதற்கு எப்படி அதை கையாள வேண்டும் என்றும் யோசேப்பு பார்வோனுக்கு அறிவுரை வழங்குகிறார். பாருங்கள், வசனம் 33 பார்க்கும்போது, எனவே விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்திற்கு அதிகாரியாக ஏற்படுத்துவீராக. வசனம் 34, பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. எகிப்து தேசத்தில் விளைகிறதான எல்லா விளைச்சல்களிலும் 5 1 பங்கை பார்வோன் வாங்கி சேமித்து வைப்பாராக. வசனம் 35, பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் 36, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தைகளை பார்வோன் கேட்டதான போது பார்வோனுக்கு இது மிகவும் நன்றாக தோன்றினது. பஞ்சம் வரப்போகிறது, தேசமும் அழியக்கூடாது, அதற்கு எப்படி நாம் மீண்டு கொள்ளுவது என்கிறதான ஆலோசனை பார்வோனுக்கு மிகவும் அருமையாக தோன்றியது.
எனவே வசனம் 38 சொல்லுகிறான், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்கள், முதலாவது யோசேப்பு தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறான். தேவன்தான் சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவர். ஆனால் இப்போது வசனம் 38 பார்வோன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்றதான இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி. எனவே தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீதான் என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். வசனம் 42, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாக மாற்றினான். வசனம் 44, ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஒன் பட்டணத்திற்கு ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பாருங்கள், பார்வோன் யோசேப்புக்கு இப்போது எல்லா அதிகாரமும் கொடுக்கிறான், எல்லா விதமான பதவிகளையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறான். யோசேப்புக்கு எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும், யோசேப்பு சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவனுடைய பெயரை மாற்றுகிறான் இப்போது. ஏனென்று சொன்ன அந்த தேசத்தில் அவன் வாழுகிறதற்கான அதற்கு முக்கியமான பெயரையும் அவன் கொடுத்து அவனுக்கு திருமணத்தையும் அவன் செய்து வைக்கிறான். யோசேப்புடைய கையிலே முத்திரை மோதிரம் போடப்படுகிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், முழு அதிகாரமும் யோசேப்பிடத்தில் இருக்கிறதை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. யோசேப்பு ஆரம்பத்தில் அவன் சொப்பனத்தை காண்கிறான். சொப்பனம் தேவனால் அருளப்பட்டதான சொப்பனம். தன்னுடைய சொந்த சகோதரர்கள், தன்னுடைய தகப்பன் கூட அதை நம்பவில்லை. இப்போது சிறைசாலையிலே காணப்படுகிறான். சொப்பனம் காண்கிறவர்களுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போது அதிகாரியாகிய பார்வோனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறான். அதற்கு அப்புறமாக பார்க்கும்போது சிறைசாலையில் இருந்து நேரடியாகவே ஒரு அதிகாரியாக தேசத்தை முழுவதும் நடத்துகிறதான ஒரு அதிகாரியான தலைமைத்துவத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் என்றால் திட்டமிடுதலை புறக்கணிப்பது அல்ல, அதற்கு ஆயத்தமாகுதல் கூட தேவையானதாக இருக்கிறது. நல்ல தலைமைத்துவம் என்பது முன் கண்ணோக்கு, கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை கொண்டவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடையதான ஞானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானதாக தேவைப்படுகிறது. எந்த இடத்திலே மனிதர்கள் அடைத்தார்கள் என்கிறதான ஒரு சூழ்நிலை வருகிறதோ அதே இடத்திலே தேவன் பல கதவுகளை திறந்து அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனவே கடினமான காலங்களிலும் மறைவிடங்களிலும் யாருமே இல்லை என்று சொல்லுகிறதான சூழ்நிலையிலும் நாம் விசுவாசமாக இருந்தோமே என்று சொன்னால் தேவன் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதே தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்தவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கென்று சொல்லி எந்த வாய்ப்பும் இல்லை, எனக்கென்று சொல்லி எந்த முன்னேற்றமும் இல்லை என்கிறதான கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா? உங்களுடையதான விசுவாசத்தை நீங்கள் ஒருபோது விட்டு விடாதீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையின் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுக்காக ஓட வேண்டும் என்கிறதான அந்த ஓட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறதான போது தேவன் மிக பெரிதான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வசனம் 46 57 வரையிலும் பார்க்கிறதான போது யோசேப்புக்கு இப்போது 30 வயது ஆகிறது. அந்த பரிபூர்ணமான வருடங்கள் முடிந்ததற்கு அப்புறமாக பஞ்சம் கடந்து வருகிறது. அந்த விவசாயங்கள் எல்லாம் ஒருவேளை குறைவாக இருந்திருக்கும், விளைச்சல்கள் கம்மியாக இருந்திருக்கும். பஞ்சம் கடந்து வர ஆரம்பிக்கிறது. யோசேப்பு எல்லாவற்றையுமே ஏற்கனவே அவன் வாங்கி வைத்திருந்ததன் காரணமாக இந்த யோசேப்பு இருந்ததான அரண்மனையில் எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் தன்னுடைய ஜனங்களுக்கு கூட கொடுக்கிறதான அளவிற்கு எல்லாம் சேமித்து வைத்தவனாக இருக்கிறான்.
இந்த பஞ்சம் ஆரம்பிக்கிறதான சமயத்திலே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். வசனம் 51, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு சொல்லியபடியே அந்த தேசத்திலே பஞ்சம் ஆரம்பித்தது. தேசமெல்லாம் மிகவும் பஞ்சமாக காணப்படுகிறது. இப்போது ஜனங்கள் எகிப்து தேசத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் என்று சொன்ன அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். எகிப்து தேசத்திலே எந்த பஞ்சமும் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் இப்போது எகிப்திற்கு கடந்து வந்து இங்கிருந்து பொருட்களை தானியங்களையும் அவர்கள் கொள்ளும்படி எகிப்திற்கு கடந்து வருகிறவர்களாக இருக்கிறார்கள். நமது அழைப்பு என்பது தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, பிறருக்கு தேவனுடைய கிருபையின் கருவிகளாக கூட இருப்பதாகும். எனவே தேவனுடையதான அழைப்பை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். தேவன் ஆபிரகாமை அழைத்து உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகிறதை போன்று தோன்றின போதும் அவருடைய வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த யோசேப்பை போன்று சிறையிலே காணப்பட்டதான சூழ்நிலைகள் என்னென்னவாக இருக்கிறது? எப்படி அவைகளெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஒருவேளை சிறை போனதான அனுபவம் தான் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது என்கிறதான கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எனவே அவர் மீது சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் நாட வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், எல்லா நிலையிலும் தேவனுக்காக காத்திருங்கள். ஒருவேளை உங்களுக்கு எதிராக எல்லா சூழ்நிலைகளும் வருகிறதா? யோசேப்பை போல சிறையில இருந்தாலும் அமைதியாக தேவனோடு உள்ள உறவை வளர்த்து கொண்டு அவருக்காக காத்திருங்கள். சிறிய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் பெரியவற்றிற்கு அதிபதியாக மாற்றுகிறதான தேவன். எல்லா நிலையிலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டியது அவசியம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஒவ்வொரு நாளின் நடைமுறை திட்டங்களிலும் தெய்வீகத்துவமான ஞானத்தோடு நான் எல்லாவற்றையுமே கையாள வேண்டியது அவசியம். துன்பத்திற்கு பிற ஒருவேளை பாடுகள் வேதனைகள் வரலாம், ஆனால் அதன் மத்தியிலும் விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அப்படி நிலை கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த சம்பவம் இதோடு கூட முடிந்து விடவில்லை. இன்னும் வருகிற அதிகாரங்களிலும் அது தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் அடுத்த அதிகாரங்களை நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். அதன் மூலமாக நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிறதற்கும் இது வாய்ப்பாக அமையும். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டதான பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது புரோஜனமானதாக இருக்கட்டும். நாமும் தேவனுக்காக வாழும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? பரலோகத்தின் பிதாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டதான் இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடங்களை நாங்கள் ஆண்டவரே புரிந்து படித்து ஆண்டவர் அதன் பிரகாரமாக வாழ உதவி செய்யுங்க. இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தெய்வ பிரசனம், தெய்வ சமாதானம், தெய்வ ஆளுகை கூட இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்தும். ஜெபத்தை கிடபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.